Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோட டுடே லாஜிக் அப்படின்னு ஒரு அதாவது என்ன சொல் கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் அதாவது மார்னிங்கில் நம்ம என்ன டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறோம் அதனுடைய லாஜிக்கை ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு நாலேஜ். அதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சிக்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு சொல்லி புது முயற்சி. இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சப்போர்ட் எப்படி கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னா உங்களுடைய லைக்ஸ் மூலிமா கொடுக்கலாம், அல்லது கமெண்ட்ஸ் மூலிமா கொடுக்கலாம், அல்லது யூடியூப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி அது மூலியமாகவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த மாதிரி டுடே லாஜிக் அப்படின்னு பேங்க் நிஃப்டி போடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன அப்படின்னா கொஷின்ஸ். சார் இங்கே எப்படி நீங்கள் ரெசிஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ப்ரைஸு இது ரெசிஷன்ஸ் லெவல் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சென்ட் பண்ணிட்டீங்க டெலிகிராம் சேனலில், ரைட்? ஓகேங்களா? இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலாக, ரைட்? ஓகே, இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல், இது பெருசு பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு 9-12 அதாவது ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அந்த இடத்துல வந்து லெவல்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஷன் இது நம்ம மார்னிங் அப்டேட்லேயே சொன்னது தான், இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. மார்னிங் அப்டேட்லேயே உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த இடத்துல ரெசிஷன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் என்னென்ன ஓப்பன் ஆனால் எக்ஸாக்ட்லி இங்கேயே ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் என்ன பண்ணணும், தப்பி தவறி பை பண்ணாதீங்க. ஏன்னா ரெசிஷன்ஸ் ஒன்று சப்போஸ் பை பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே க்ளோசிங் வச்சுட்டு அகைன் ஒரு டெஸ்ட் ஆகிட்டு அங்கே மேலே அப்புறம் கொடுத்தா அங்கேருந்து பை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் அப்படி போச்சா? இல்லை. என்னாச்சு, மார்க்கெட் இங்கேயே ரிஜெக்ஷன் காமிச்சிச்சு, உங்களுக்கு 10 மினிட்ஸ்லேயே ரிஜெக்ஷன் காமிச்சிச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த பை பண்ண முடியுமா? இல்லை. இப்போ என்ன பண்ண உங்களுக்கு அதோட ரிஜெக்ஷன் பாருங்கள். இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு, ப்ரைஸ் எப்படி கீழே வந்துச்சுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணது. சரி சார், நீங்கள் வந்து அந்த இதில் என்ட்ரி சேல் என்ட்ரி எடுத்துக்கலாமே, சேல் வரும் கீழே மார்க் பண்ணி காமிச்சிருக்கலாமே அப்படின்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப் இது. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணியிருந்தேன், மார்க்கெட்டு எந்த மாதிரி வரும் 1 மினிட் டைம் ஃப்ரேம், அது 10 மினிட்ஸில் இது 1 மினிட்டில் கன்வெர்ட் பண்ணி ப்ரைஸ் எங்கே வரும் கீழே வரும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து என்னவா மாறப்போம், இது ரெசிஷன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ இது என்ன ஆகும், இது சப்போர்ட்டாக மாறும். ஓகேங்களா? சப்போர்ட் ஆச்சு அந்த இடத்துல பார்க்கலாம், இருக்குது அதுவும் பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்துச்சிங்களா அந்த இடத்துல, ப்ரைஸு கரெக்டாக அந்த இடத்துல வந்துச்சு. இது அந்த ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்துச்சு, ரைட்டுங்களா? ப்ரைஸ் வந்துச்சு. இது மினிமம் அந்த என்ன சொல்லுது, அந்த இந்த ட்ரெண்ட் லைனோட ஏரியா அங்கே வருது. மேபி ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் எப்படி வரலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். எக்ஸாக்ட்லி எப்படி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருப்பாங்க இதில், கரெக்டாக இதை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஸ்டடி ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டடி பண்ணுறவங்க அந்த அளவுக்கு கற்றுக்க சொல்ல ரொம்ப இன்னும் மூடி மறைக்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னாவே தன்னால் கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ப்ரைஸ் ரொம்ப தூரம் மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வர சொல்லி தான் வந்து நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நெட்டு கட் ஆகிடுச்சு. அந்த டைம் நான் அவைலபிள் இல்லை. எங்கே இந்த லெவல் வந்துச்சு இல்லைங்களா, இந்த லெவலோட நான் வெளியே கிளம்பிட்டேன், நெட் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இதுவரை வந்துச்சு. திரும்ப வந்து பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கே இருந்துச்சு. அப்போ என்ன வந்து இந்த இடத்துல பேக் டு பேக் 8 கேனில் ரெட் கேனில் இருந்தது. எங்கே இந்த இடத்துல வந்து 8 கேனில் ரெட் கேன்லேருந்து. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ஏன்னா இந்த சப்போர்ட் ஏரியா அந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அதுவும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் இதுங்க பார்க்கலாம். இது புக் யுவர் சிஸ்டம். ஓகே, அங்கே பாருங்கள், கண்டினியூ அங்கே எழுதிருக்கும் பாருங்கள், கண்டினியூ 8 ரெட் கேண்டில்ஸ் பி அலர்ட் 1 மணிக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஏன்னா ப்ரைஸு இந்த மாதிரி கண்டிஷன் வசூல் ஒன்று இந்த இடத்துல வந்து பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வரணும், இல்லைனா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் புல் பேக் அமைச்சிட்டு இந்த வந்து என்னது இந்த லெவல் வந்து ப்ரைஸ் கீழே வரணும். ஏதாவது இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ சப்ளை ஏரியாவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, ஏன்னா பேஸ் கிரியேட் அமைக்கதா இல்லை புல் பேக் அமைக்கதா தெரியாது அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் இந்த இடத்துல, அதனால் இந்த இடத்துல வந்து
ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் பெரிய லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் லாஜிக் தான். இதை வந்து சிம்பிள் அப்படின்றதுனால நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். இந்த சின்ன சின்ன விஷயத்தை மறந்துட்டாவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து மேபி மார்க்கெட்டு க்ரீனில் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட் க்ரீனில் இருந்தது. எத்தனை பேர் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க? சப்போஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க சரி, யூடியூப் பார்க்குறவங்க சரி, விஷயம் தெரியாதவங்க இந்த இடத்துல எத்தனை பேர் பை பண்ணியிருப்பாங்க? சரி ஃப்ரெண்ட்ஸ், பை பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, அக்செப்ட். பை பண்ணுறது தப்பு கிடையாது. அப்போ எங்கே வெளியே வந்துடணும்? அதனோட லோ எங்கே இருக்கோ அந்த லோ கட் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியது தானே. சப்போஸ் பை பண்ணிவிட்டு இல்லை மார்க்கெட் மேலே போகும், மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு புல்லிஷ் ப்ளஸில் இருக்குது, மார்க்கெட் சினாரியோ எல்லாம் வந்து ப்ளஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? வெளியே வரணும். எங்கே? இந்த இடத்துல ஆல்ரெடி கால் ஆப்ஷன் இருந்தவங்க சரி, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க சரி, எல்லாமே இந்த இடத்துல வெளியே வந்துடணும். அகைன் உங்களுக்கு வந்து கட் ஆகிட்டு மேலே அப் மூவ் கொடுத்துச்சுன்னா திரும்ப இங்கே ரீஎன்ட்ரி ஆகுங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பிளைண்டாக வந்து மார்க்கெட் ரொம்ப லவ் பண்ணிவிடுவாங்க. அந்த பேங்க் நிஃப்டியை கால் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு அது கூட ரொம்ப நேசிச்சிடுவாங்க. என்னவோ அது ரொம்ப லைஃப் டைம் நம்ம கூட அந்த கால் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி. அது லாஸாக விட மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கூட பண்ணுவாங்க. ஒரு 350 ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னா 250 ரூபா கீழே வந்துச்சுன்னா அது ஆவரேஜ் பண்ணுவாங்க. தாங்க முடியாது அவங்களால. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் 350 ரூபா வாங்கிட்டு 310 ரூபா கட் 40 ரூபா போனால் போட்டு கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி லாஜிக் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, பாய், தேங்க்யூ.